அர்ஜுனன் போரிட தொடங்குகிறான். அந்த 14வது நாள் வேகமாக போகிற மாதிரி தெரியுது எல்லாருக்கும். இப்போ எனக்கு இந்த கடிகாரம் வேகமாக போகிற மாதிரி தெரிகிற மாதிரி. உண்மையிலேயே சில பேர் கடிகாரம் வேகமாக போகிற மாதிரி தெரியும், சில பேர் ரொம்ப மொள்ள போகிற மாதிரி தெரியும். நான் கல்யாணமான புதுசில் எங்கள் மாமியார் வீட்டில் என் பொண்டாட்டி கூட்டின்னு போயிட்டாங்க. ஒண்டியாக இருந்து கஷ்டப்படுறது யார்? நான் தானே. வெடிகால 5 மணி பஸ்ஸெல்லாம் ஏறிட்டேன். ஆம்பூர் வந்து திருப்பத்தூர் வந்து தருமபுரிக்கு போய் நான் மணி 7க்கெல்லாம் போய் நிற்கிறேன். சாணி போடுறது எங்கள் மைத்துனர் மனைவி வெளியில் வர்றாங்க. அந்நேரத்துக்கெல்லாம் நான் போய் நின்ட்டேன். அப்போ அந்த பஸ்ஸில் உட்காந்து யோசிக்கிறது, பஸ்ஸு டப்பா பஸ்ஸு மொள்ள போகுது. நோயாளி சீரியஸாக இருக்கிறான்னு சொல்லும்போது டாக்டர் சொல்லுவார், 24 ஹவர்ஸ் போனால் தான் என்னால் சொல்ல முடியும்னு. ஒன்று அந்த நேரம் வேகமாக போகிற மாதிரி தெரியுமா, மெதுவாக போகிற மாதிரி தெரியுமாம்மா? எப்படி தோணும்? கடிகாரத்தை திரும்ப பார்ப்பான், நகரவே மாட்டேங்குது. சுத்த ஓப்ளஸ் கடிகாரமாகுது. கடிகாரம் போகிற வேகத்தில் தான் போகுது. ஆத்தா வீட்டுக்கு போகிற பொண்ணுக்கு 7 நாள் வேகமாக போயிடுச்சு. அதே நேரத்தில் பரீட்சைக்கு படிக்கிற பையனுக்கு நேரம் வேகமாக ஓடுது. விடையே தெரியாமல் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் முழிக்கிற பையனுக்கு 3 மணி நேரம் மெதுவாக போகிற மாதிரி தோணுது. எனவே நேரம் எப்போதும் இயல்பாக தான் போகுது. அவருடைய மனநிலைக்கு ஏற்ப அன்றைக்கு பாண்டவர்களுக்கு வேகமாக போவது போல் தோன்றுகிறது, ஜெயத்ரதனுக்கு மெதுவாக போவது போல் தோன்றுகிறது. கண்ணபெருமான் பார்த்தார், தருமர் நேர்மையான வழியில் அர்ஜுனன் செய்திருக்கிற சபதத்தை கடோர்கஜன் மூலமாக துரியோதனுக்கு தெரிவித்தார். அந்த நேர்மையின்படி நேருக்கு நேராக வந்து மோதி வெற்றி பெற்றிருக்கவே அந்த ஆண்மையோடு போரிடாமல் அவன் கோழைத்தனமாக பூமியிலே நிலவரை கட்டி அதிலே அவனை அடைத்து வைத்திருக்கிறான் என்றால், அண்ணா வாங்க, அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த கோழைக்கு நாம் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று கண்ணபெருமான் என்ன செய்தார்? அவருடைய வலக்கரத்திலே இருக்கிற சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அந்த சூரியன் சென்ற அந்த சுதர்சனம் பறந்து சென்றது, சூரியனை மறைத்து விட்டது. போர்க்களம் எங்கும் இருள் கவிய தொடங்கிவிட்டது. இருள் கவிய தொடங்கிய உடனே அர்ஜுனன் கண்ணபெருமானை பரிதாபமாக பார்க்கிறான். கண்ணா, என்ன அதுக்குள்ளவா பொழுது முடிஞ்சு போச்சு? அப்போ நானும் காண்டிபம் நெருப்பில் விழ வேண்டியது தானா என்று அர்ஜுனன் பரிதாபமாக பார்க்கிறான். பதிலுக்கு கண்ணபெருமானும் அர்ஜுனனை பரிதாபமாக பார்க்கிறான். நான் என்னப்பா பண்ணிட்டேன், நீ தானே சபதம் பண்ண? பரிதாபமாப்பா. பாண்டவர்களும் பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொள்ளுகிறார்கள். கொண்டாட்டமாக இருந்தவர்கள் கௌரவர்கள் மட்டுமே. வா மைத்துனா வா, அர்ஜுனனும் காண்டீபம் நெருப்பிலே விடப்போகிற அந்த காட்சியை பார்க்க வா என்று சொல்லி ஆவலோடு ஓடி வருகிறான் ஜெயத்ரதன். அப்போது சூரியனை மறைத்திருக்கின்ற அந்த சுதர்சனத்தை லேசாக விளக்குகிறார் பெருமான். அர்ஜுனா என்றார். இது நடந்தது கண்ணனுடைய திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்ட அர்ஜுனன் என்ன செய்தான்? உடனே பாணத்தை செலுத்தினான். அது ஜெயத்ரதனுடைய தலையை துண்டாக்கியது. அது மண்ணிலே விழாதவாறு விண்ணிலேயே பந்தாடு என்று உத்தரவிடுகிறார். அர்ஜுனன் அதன்படி அந்த தலையை விண்ணிலேயே பந்தாடியவாறு இதை நான் எங்கே விடச் செய்ய வேண்டும் என்று கேட்டான். கேட்டபோது கண்ணபெருமான் சொன்னார், அருகிலே ஒரு நதிக்கரையிலே ஜெயத்ரதனுடைய தகப்பனார் கைகளிலே நீரை வழிய விட்டவாறு கைகளை ஏந்தியவாறு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளிலே போய் இந்த தலையை விழுமாறு செய் என்று சொன்னார் கண்ணபெருமான். ஏனென்றால் ஜெயத்ரதனுடைய தந்தையார் பெயர் விருத்தசத்ர முனிவர். அந்த முனிவர் என்ன வரம் கேட்டார் தெரியுமா? என்னுடைய மகனுடைய தலை யாரால் இந்த மண்ணிலே விழுகிறதோ அவருடைய தலை 100 சுக்கலாக வெடித்து சிதறக்கடவது என்று சொல்லி ஏற்கனவே சாபமிட்டிருக்கிறார். ஆகவே நல்ல வரம் கேட்டால் 4 பேருக்கு நன்மையான வரம் என்றால் ஆண்டவன் தருவான். கெட்ட வரம் கேட்டால் நான் கடித்தால் சாக வேண்டும் என்று விரும்பு வரம் கேட்டது. ஆமாம், நீ கடித்தால் சாவாய் என்று சொல்லி வரம் கொடுத்தார் ஆண்டவன். கெட்ட வரம் கேட்ட வரம் கெட்ட வரமாக மாறிவிட்டு. ஆனால் இங்கே விருத்தசத்திரன் யாருக்காக வரம் கேட்டான்? மகனுக்காக வரம் கேட்டானே தவிர லோக சேமத்துக்காக வரம் கேட்டான். ஆகவே அந்த தலை உருண்டு சென்று அவனுடைய கைகளிலே விழுந்தது. என்னமோ ஏதோ என்று அவர் தவற விட்டார். மண்ணிலே விழுந்தது. அவன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிய. அர்ஜுனனை 1 அல்ல 2 அல்ல 3 முறை காப்பாற்றினார். அபிமன்யு மரணத்தின் போது தீப்பாய்வதிலிருந்து காப்பாற்றினார். ஜெயத்ரதனுடைய தலை உருளச் செய்வேன், இல்லாவிட்டால் நெருப்பிலே பாய்வேன் என்ற போது 2வது முறை காப்பாற்றினார். நாகாஸ்திரம் வந்தபோது 3வது முறை காப்பாற்றினார். நிறைவாக நான் சொல்லி விடைபெற விரும்புவது பீமனை 2 முறை காப்பாற்றினார். அதுவும் அவர் செய்த திருவிளையாடல் தான்.
பீமன் மாபெரும் வலிமை வாய்ந்தவன், 10,000 யானை பலம் கொண்டவன். அவன் பலசாலி. ஆனால் துரியோதனன் திறமசாலி. திறமை வேறு பலம் வேறு. திறமை வேறு பலம் வேறு. கழுதை பாரம் சுமக்கிறது, அது அதனுடைய வலிமை. குதிரை விரைவாக ஓடுகிறது, அது அதனுடைய திறமை. பீமன் பலசாலி, துரியோதன திறமசாலி. பீமன மாதிரியே ஒரு இரும்பு பதுமை செய்து வைத்து 13 ஆண்டு காலம் அதனோடு கதாயுத யுத்தம் நடத்தி பயிற்சி பெற்றவன் துரியோதனன். ஆகவே இந்த 15வது நாள் போரிலே துரோணர் என்ன செய்கிறார், அசுவத்தாமன் மாண்டான் என்று தர்மர் சொன்ன பொய்யை கேட்டு ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு யோகத்திலே அமர்கிற போது திட்டத்துய்மன் அவருடைய தலையை வெட்டுகிறான். இது உங்களுக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய தந்தையாரை பொய் கூறி அவருடைய உயிரை கொன்று விட்டார்களே என்ற ஆத்திரம் தாங்காமல் அசுவத்தாமன் என்ன செய்கிறான், நாராயண அஸ்திரத்தை ஏவுகிறான். தன்னுடைய கையில் 3 அஸ்திரம் உண்டு, பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், நாகாஸ்திரம், இந்த நாராயணாஸ்திரம். இந்த நாராயணாஸ்திரத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், மண்ணுலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் கொல்ல வல்ல வலிமை மிக்கது நாராயணாஸ்திரம் என்றாலும், அந்த அஸ்திரம் வருகிற போது அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு மண்டியிட்டு அதை கையெடுத்து கும்பிட்டு உயிர் பிச்சை கேட்டால், சரணாகதி அடைந்தால் அந்த நாராயணஸ்திரம் அவ்வாறு வணங்குகிறவர்களை மாத்திரம் ஒன்றும் செய்யாது. கண்ணபெருமான் கட்டளையிட்டார், பஞ்சபாண்டவர்களில் பீமனை தவிர எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள், கலன்களை எல்லாம் துறந்து விட்டார்கள், மண்டியிட்டார்கள், கையெடுத்து எங்கள் உயிருக்கு நீதான் அடைக்கலம், நீயே எங்களை காப்பாற்ற வேண்டும், உன்னை சரணாகதி அடைகிறோம் என்று சொல்லி நாராயணாஸ்திரத்தை சேர்த்து கும்பிடுகிறார்கள். இந்த பீமன் மட்டும் அடங்கலை. நான் என்ன செய்கிறேன் பார், நான் என்ன செய்கிறேன் பார் என்றான். பலார்னு ஒரு அறை விட்டார் கண்ணபெருமான் பீமனுடைய கன்னத்தில். கீழே போடுறான்னா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். வலியே அவனுடைய கையில் இருக்கிற கதாயத்தை கீழே போட வைத்து மண்டியிட வைத்து வணங்கியதனால் தான் பஞ்சபாண்டவர்கள் 5வரும் உயிரோடு தப்பினார்கள். சகாதேவன் என்ன வரம் கேட்டான், மனசுலேயே கட்டி போட்டானே, தூது போகலாமா வேண்டாமா என்று ஆலோசனை கேட்டபோது சகாதேவன் கண்ணபெருமானே பார்த்து என்ன சொன்னார், போர் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும், பாஞ்சாலியை மொட்டையடிக்க வேண்டும், உன்னை கட்டி போட வேண்டும்னு சொன்னபோது, மற்ற 2ஐயும் செஞ்சுடலாம், என்னை கட்டி போட உன்னால் முடியுமான்னு சொன்னபோது, உன்னை கட்டுறதுதான் ரொம்ப சுலபம், மற்ற 2 கஷ்டம்னார். எங்க கட்டு பார்க்கலாம்னு உடனே கண்ணபெருமான் 10,000 வடிவம் எடுத்த போது மனத்திலே தியானத்தால் கட்டி போட்ட போது விடு விடு என்று கதறிய கண்ணபெருமானத்திலே சகாதேவன் சமயம் பார்த்து கேட்ட வரம் என்ன தெரியுமா, வன்பாரத அமரில் வந்தடைந்தோம் 5வரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலே என்று வரம் கேட்டார் அல்லவா. பாரத யுத்தத்தில் எங்கள் 5 பேருடைய உயிருக்கும் நீதான் பாதுகாப்பு, எங்கள் 5வரையும் உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்று கேட்ட அந்த வரத்தை பொய்யாக்கிவிடக் கூடாதே என்பதனால்தான் நாராயண அஸ்திரத்திலே இந்த பீமனை காப்பாற்றுகிறார். நிறைவாக போர்க்களம் எல்லாம் முடிந்தது, பாரத யுத்தமே முடிந்தது. போர்க்களத்துக்கு எல்லோரும் வருகிறார்கள், ஞானக்கண் கொடுக்கிறார். போர்க்களத்திலே அனைவரும் மாண்டு கிடக்கிற காட்சியை பார்க்கிறான் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் மற்றவர்களும். திருதராஷ்டிரனுக்கு கண்ணீர் பெருகுகிறது. 100 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கூட உயிரோடு இல்லாமல் அனைவரையும் கொன்று விட்டானே என்று பீமன் மீது அளவு கடந்த ஆத்திரம். தருமர் வணங்குகிறார். வணங்குகிற போது வேண்டா வெறுப்பாக அவனை கட்டி தழுவுகிறார் திருதராஷ்டிரன், துரியோதனுடைய தகப்பன். இதை பார்த்தவுடனே கண்ணபெருமான் புரிந்து கொள்ளுகிறார். ஏன் வேண்டா வெறுப்பாக அவரை தழுவுகிறார் என்று கேட்டால், சஞ்சய முனிவன் தூது என்ற ஒரு தூது நடந்தது பாரதத்தில். சஞ்சய முனிவர் போய் பாண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், என்னுடைய மக்களாகிய துரியோதனாதியர்கள் கடைந்தெடுத்த முட்டாள்கள், பெரியோர் பேச்சை மதிக்க மாட்டார்கள், போரையே விரும்புவார்கள். எனவே நீயும் போரையே விரும்பி 2 அணிகளும் மோதிட்டு அனைத்து போர் வீரர்களும் மாண்டு மடிந்த அந்த சுடுகாட்டு எலும்புகளின் மீது அரியணை செய்து நீ அரசாட்சியை நடத்துவதை விட, தர்மா என் பேச்சை கேள், நீயாவது பெரியவர்களின் பேச்சை மதித்து நடப்பவன் என்கிற காரணத்தால் நீ பழையபடியே வனவாசம் போய்விடு, அதுதான் லோக சேமத்துக்கு நல்லது என்று திருதராஷ்டிரன் சஞ்சய் முனிவனிடத்தில் சொல்லி அனுப்பினான். ஆனால் கண்ணபெருமான் அதை கேட்க விடாத காரணத்தினால் போர் மூண்டது. எனவே நான் சஞ்சயனை அனுப்பி அறிவுரை சொல்லியும் கேளாமல் போய்விட்ட அந்த தருமனை வேண்டா வெறுப்பாக தட்டி தழுவுகிறார் திருதராஷ்டிரன். அடுத்து பீமனுடைய முறை வருகிறது. கண்ணபெருமான் பார்த்தார்,
பீமனைப் போலவே இரும்பினால் ஒரு பதுமை செய்து அதை 13 ஆண்டுகள் போரிட்டு பழகியவன் அல்லவா. ஆகவே அந்த பதுமையை கொண்டு வந்து வைத்தவுடனே ஏராளமான யானை பலம் கொண்ட திருதராஷ்டிரன் அதை கண்டுபிடித்து அதை இறுக தழுவி உடைக்கிறான். இரும்பு பதுமை சுக்குநூறாக உடைகிறது. அந்த சுக்கல்கள் அவர் உடம்பெல்லாம் பொத்திக்கொண்டு அவர் உடம்பெல்லாம் ரத்தம் வழிகிறது. ஆனாலும் ஆத்திரம் அடங்கிய பிறகு, பீமா பீமா, உன்னை நான் கொன்று விட்டேனே, என் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் உன்னை நான் கொன்று விட்டேனே என்று அவர் கதறி புலம்புகிற போதுதான் கண்ணபெருமான் எடுத்து சொல்லுகிறார், பீமன் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறான். பீமனை கொன்றுவிட்டால் நீங்கள் செய்ததெல்லாம் பாவமில்லை என்று ஆகிவிடுமா? துரியோதனன் செய்ததெல்லாம் அதர்மம் அல்ல என்று ஆகிவிடுமா? ஒருவனை கொல்லுவதால் வெற்றி உங்கள் வசமாக ஆகிவிடுமா? எத்தனை அறிவுரை சொன்னார்கள் பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், நான் எத்தனை அறிவுரை சொன்னோம், கேட்டீர்களா? பெண் என்றும் பாராமல் சபை நடுவிலே நட்ட நடுவிலே நிறுத்தி மானபங்கம் செய்தீர்களே, அதன் பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறீர்கள். சூதாடி வஞ்சகமாக நாட்டை கவர்ந்தீர்களே, அனுபவிக்கிறீர்கள் என்றெல்லாம் கண்ணபெருமான் சொன்னவுடனே திருதராஷ்டிரன் சமாதானம் அடைகிறான். ஆனால் இவ்வளவு திருவிளையாடல்கள் புரிந்து கண்ணபெருமான் அடைந்த லாபம் என்ன? இதை சொல்லி முடிக்கிறேன். என்ன லாபத்தை கண்டார் கண்ணபெருமான் என்று கேட்டால், கண் பார்வை கொடுத்த காரணத்தினால் காந்தாரி யுத்தகலத்தை பார்த்தாள். பால்மணம் பாராத பாலகனாக அபிமன்யு மாண்டு கிடக்கிற காட்சியை பார்த்தாள். துரியோதன் இரத்தச்சேற்றிலே விழுந்து கிடக்கிற அவலமான காட்சியை பார்த்தாள். துச்சாதனன் மார்பு பிளந்து இரத்த வெள்ளத்திலே வீழ்ந்து கிடக்கிற காட்சியை பார்த்தாள். தன்னுடைய நீதிக்கு தவறாத பேர் போன மகனாகிய விகர்ணன் மாண்டு கிடக்கின்ற காட்சியை பார்த்தாள். இப்படி எல்லா காட்சிகளையும் பார்த்த பிறகு எல்லாவற்றுக்கும் காரணம் கண்ணா நீதான், நீதான், நீதான் இதற்கு காரணம். வியாசர் வருகிறார், பூபாரம் தீர்க்க வேண்டி நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். என்றாலும் கூட மனம் சாந்தி அடையாத காந்தாரி, இன்றைக்கு நான் எப்படி 100 புதல்வர்களை இழந்து கதறி புலம்புகிறேனோ, அதே போல துவாரகாபுரி இன்றையிலிருந்து 36வது ஆண்டிலே நீங்களும் ஒருவர் அடித்து கொண்டு மாளுவீர்கள். அவ்வாறு மாளுகிற சமயத்திலே அந்த மாளுகின்ற வீரர்களின் தாய்மார்களும் மனைவிமார்களும் உடன் பிறந்த தங்கைமார்களும் என்னை போலவே வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழப்போகிறார்கள். துவாரகாபுரி அதோடு மண்ணோடு மண்ணாக கடலில் மூழ்கி அழிய கடவுது என்று சொன்னவுடனே கண்ணபெருமான் புன்னகையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். பாண்டவர்களின் வெற்றிக்காக, பூபாரம் தீர்ப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ அதுக்கு காரணம் என்ன? நீ படை தொடக்கூடாது என்று துரியோதனன் கேட்ட வரம், படை தொடாவிட்டாலும் உங்கள் வசம் வெற்றி ஆகாது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக கண்ணபெருமான் நடத்திய இந்த திருவிளையாடல்களால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் காந்தாரியினுடைய சாபத்தின்படியே 36 ஆண்டுகள் கழிந்த பிறகு கண்ணபெருமான் துவாரகாபுரியிலே யாதவர்கள் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு போக துவாரகாபுரியே மண்ணிலே இந்த கடலிலே மூழ்கி அழிந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே அப்படி அழிந்தாலும் கூட பாரதத்தினுடைய இணையற்ற தலைவனாக விளங்கக்கூடிய கண்ணபெருமான் நல்லவர்க்கு நல்லவனாக, வல்லவர்க்கு வல்லவனாக விளங்குவது போல நாமும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து நல்லவனாகவும் வல்லவனாகவும் வாழ்ந்து அந்த பாரதத்திலே சொல்ல இருக்கின்ற அந்த நீதி நெறிகளை எல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வரும் தலைமுறையினருக்கும் அதை நாம் வகுத்தும் தொகுத்தும் எடுத்து சொல்லி வருங்கால சமுதாயத்துக்கு வழிவகுப்போம். அதற்கு மார்கழி பெருவிழா நமக்கு ஒரு நல்ல பாதை அமைத்து காட்டி இருக்கிறது.